திருச்சபையில் நானும் என் வீட்டாரும் எங்களுடைய திருச்சபையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I am so thankful to the Lord for preserving me and my church, my family in this church. இந்த மாலை வேளையிலே என்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This evening I want to share the burden of my heart. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். We read in verse 3 like this. Philippians chapter 2 verse 3. Don't be selfish. Don't try to impress others. Be humble, thinking of others as better than yourselves. நாம் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று வாசிக்கிறோம். We hear that be humble, thinking of others as better than yourselves. புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு மேன்மையான ஒரு சத்தியம். This is the one of the truths of the new covenant. பழைய உடன்படிக்கையில் நாம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டை நாம் பார்க்கிறோம். In the old covenant we saw something of an independent spirit. புதிய உடன்படிக்கையில் நாம் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெலோஷிப்பை நாம் பார்க்கிறோம். In the new covenant we see the spirit of fellowship. அதை நான் பழைய உடன்படிக்கையில் இந்த தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக என்ன தவறின ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் பழைய உடன்படிக்கையிலிருந்து. I want to show one example from the old covenant where they failed to think of others as better than themselves. ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன் எலியாவை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show a very powerful prophet of God in the Old Testament, Elijah. வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து மழையையும் வானத்திலிருந்து அக்கினியையும் இறக்கினதான ஒரு தீர்க்கதரிசி. He was a mighty prophet who brought down fire and rain from heaven. ஆனால் அந்த மனுஷனுடைய ப்ராப்ளம், அவர் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டா இருந்தவர். But he was a man with this problem of thinking that he is better than others. தன்னை விட மற்றவர்களை மேன்மையாக என்ன தெரியாத ஒரு எளியா ஆனா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. He was one who could not think of others as more important than themselves, but he was a very powerful mighty prophet of God. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் நாம் வாசிக்கிறோம், ஒரு நாளில் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளாக வீழ்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that this mighty prophet of God one day became depressed and even prayed to God that he should die. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். But in the new covenant we read a verse like this in 1 Corinthians chapter 10. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வாசிக்கிறோம். We read in 1 Corinthians 10:12, if you think you are standing strong, be careful not to fall. இப்படி இந்த வசனம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட வசனம் கிடைத்தது. எலியாவினுடைய நாட்களில் இப்படிப்பட்ட வசனம் அவருக்கு இல்லை. For us who are living in the new covenant, we have a word like this for us, but in the old covenant for Elijah there was no verse like this. ஆனால் அவருடைய ப்ராப்ளம் தன்னை நிற்கிறேன் என்று எண்ணி அதற்கு எச்சரிக்கையாய் இல்லாதபடிக்கு போனவர். But the problem was that he was not aware of the danger of thinking that he is standing, that he will fall. நான் அவருடைய வார்த்தையை நான் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 2 இடத்தில் நான் வாசிக்கிறோம். I want to read his words, Elijah's words in 1 Kings chapter 19. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Kings 19:10. Elijah replied, I have zealously served the Lord God Almighty, but the people of Israel have broken the covenant with you, torn down your altars and killed every one of your prophets. I am the only one left, and now they are trying to kill me. இதே வசனத்தை 14ஆம் வசனத்தில் நாம் மீண்டும் வாசிக்கிறோம். The same verse we see him saying in verse 14. He replied again, I have zealously served the Lord God Almighty, but the people of Israel have broken the covenant with you, torn down your altars and killed every one of your prophets. I am the only one left, and now they are trying to kill me too. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் அந்த மனுஷனுடைய ஒரு ப்ராப்ளம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவர் இந்த சிந்தை இருக்கிற வரைக்கும் விழுந்து விட வேண்டிதான் இருக்கும். This is a man, a mighty prophet of God, but because he had this thought in himself, he had to fall. நான் வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். I am a one who is filled with zeal for the Lord. மற்றவர்கள் திருச்சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுடைய கற்பனை என்னை போல் இல்லாதபடிக்கு தள்ளிவிட்டார்கள்.
all the people in the church, they have neglected or pushed aside the commandments of God. நான் வெகு வைராக்கியமா இருக்கிறேன். I am filled with zeal. நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். But I am the only one left. இந்த ஸ்பிரிட் இருக்கிற வரை, As long as we have the Spirit, நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ணவே முடியாது. we can never think of others as more important than ourselves. பிலிப்பியர் 2:3 எப்படி வாசித்தோம்? மனத்தாழ்மையினாலே ஒருவரை மற்றவர்களை மேன்மையா எண்ணுங்கள் என்று வாசித்தோம். In Philippians chapter 2 verse 3 we said, because of the humility of heart, consider others more as important than yourself. ஆனால் எலியாவுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. Because of what filled Elijah's heart, his mouth spoke. நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். I am the only one remaining. வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். And I am filled with great zeal. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உம்முடைய கற்பனை தள்ளிவிட்டார்கள். All the people of Israel have pushed aside your commandments. இந்த சிந்தை தான் அவருடைய ப்ராப்ளம், அவருடைய வீழ்ச்சி. This was the thought in him which was the cause for his fall. அதனுடைய விளைவாய் இன்னொரு சக மனுஷனை தன்னுடைய அளவுக்கு இல்லாவிட்டாலும் சாதாரண ஒரு மனுஷனை இனம் கண்டு அடையாளம் கண்டு அவரோடு கூட மேன்மையை என்ன தவறின மனுஷன் இல்லையா? Elijah was the man who saw someone like him, but because he thought much of him, he could not accept him, the other person. அவருடைய நாட்களில் ஒபதியா என்ற இன்னொரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் இருந்தான். There was another person in his days called Obadiah who also feared the Lord. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read in 1 Kings 18. அவனை குறித்து நாம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். We read about him in 1 Kings 18:12. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி மட்டும். We'll read only the last portion of this. Yet I have been a true servant of the Lord of all of my life. உமது அடியானாகிய நான் என் சிறு பிராயம் முதல் வயது முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். I have been a true servant of the Lord all my life, from my childhood. இன்னும் வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில் verse 7. எலியாவை கண்டவுடன் முகங்குப்புற விழுந்து என் ஆண்டவர் என்று சொல்லி வணங்கி தாழ்த்தின மனுஷன். As Obadiah was walking along, he suddenly saw Elijah coming toward him. Obadiah recognized him at once and bowed low to the ground before him. இந்த ஒபதியா ஆகாபுனுடைய அரண்மனையில் ஒரு விசாரிப்புக்காரனாக இருந்தான் என்று நான் வாசிக்கிறோம். We see that Obadiah was a manager in the palace of King Ahab. அங்கே இஸ்ரவேலிலே ஒரு பஞ்சம் இருந்த நாட்கள். That was the day when there was a famine in the land of Israel. ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய எசபேலுடைய வழிநடத்துதலின்படி இஸ்ரவேலை நடத்தி கொண்டிருந்ததான நாட்கள். Those were the days when Ahab was ruling the land according to the will and pleasure of his wife Jezebel. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாத ஒரு நாட்கள். Those were the days when there was no fear of God. பாகாலை வழிபட்டு கொண்டிருந்த நாட்கள். They were worshipping Baal. எசபேலுடைய அதிகாரம் இருந்த நாட்கள். There were the days when there was the authority of Jezebel. அப்படிப்பட்டதான நாட்களில் அந்த அரண்மனைக்குள்ளாகவே ஒரு மனுஷன் வருஷக்கணக்கில் கர்த்தருக்கு பயந்து உள்ளே நடந்து கொண்டிருக்கிறான். In all those days there was one man in the palace of Ahab who feared the Lord and lived there. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை நான் வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில். We read what he did in verse 4. வாசிப்போம். Once when Jezebel had tried to kill all the Lord's prophets, Obadiah had hidden 100 of them in 2 caves. He put 50 prophets in each cave and supplied them with food and water. ஆச்சரியம். It is surprising. எசபேலுக்கு ஒபதியாவுடைய காரியம் தெரிந்திருந்தால் அவனுடைய தலை போயிருக்கும். If Jezebel had known what Obadiah was doing, she would have had his head. அதை ஒளித்து மறைத்து தன்னுடைய ஆட்களில் இரவும் பகலுமாக சீக்ரெட்டாக வைத்து 50 பேராக தன்னுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பராமரித்து வந்ததான ஒரு மனுஷன். He kept this such a secret and he was able to get people to help him to feed these 100 prophets in 2 caves. தேவன் எலியா என்ற ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை ஒரு காகத்தை கொண்டு போஷித்தார். The Lord, he fed the mighty prophet Elijah through ravens. ஒரு 100 தீர்க்கதரிசிகளை ஒபதியா என்ற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் போஷித்தார். The Lord fed 100 prophets through a man called Obadiah. ஆனால் எலியாவுடைய சிந்தையில் அவனுடைய எண்ணத்தில் காக்காவை கொண்டு போஷிக்கிறதான அந்த ஒரு காரியம் தான் அவனுடைய தலையில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. But for Elijah, what was filling his mind and making his head big was that God fed him using the ravens. ஒன்று நேச்சுரலா இருந்தது. ஒபதியாவை கொண்டு தேவன் போஷித்தது ஒரு நேச்சுரலான ஒரு காரியம். Something which Obadiah did was something ordinary. ஒரு காகத்தை கொண்டு போஷித்தது ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியம். But what the Lord fed Elijah with the ravens, that was supernatural. தேவனுடைய காரியம், தேவனுடைய வழி இப்படியும் இருக்கிறது, தேவனுடைய வழி இப்படியும் இருக்கிறது. The Lord's ways are in both the ordinary and the supernatural. ஆனால் எலியாவுடைய சிந்தையோ தன்னை ஒரு பெரிய ஆளாய் பார்க்க ஆரம்பித்தார். But
the mind of Elijah was that he started looking at himself as someone big. எனக்கு காகத்தை கொண்டு தேவன் போஷிக்கிறார். The Lord had fed me using the ravens. ஆனால் எலியாவுக்கே தெரியாதபடிக்கு ஒரு 100 தீர்க்கதரிசிகளை தேவன் ஒபதியாவை கொண்டு போஷித்துக் கொண்டிருக்கிறார். But without the knowledge of Elijah, the Lord was using Obadiah to feed 100 prophets. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதான ஒரு ஒபதியாவும் இன்னொரு வல்லமையான தீர்க்கதரிசிக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு நாள் ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. There was this encounter one day between a man Obadiah who feared God and lived in the palace and a mighty prophet Elijah. எலியாவுக்கு இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே அவருக்கு புலப்படவில்லை. To Elijah, he didn't have any instances happening like this in his life. அவரே ஆச்சரியமாய் ஒபதியா கேட்கிறார், என் ஆண்டவனுக்கு தேவன் என்னுடைய செய்கைகளை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்க வேண்டுமே, வெளிப்படுத்தவில்லையா என்று கேட்கிறார். Obadiah was so surprised that the Lord had not revealed these things to Elijah that he had fed 100 prophets. எப்பா நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாமே, என்னுடைய செய்கை குறித்து ஆண்டவன் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்க வேண்டுமே. He was thinking and asking kind of a question to Elijah, you are a mighty prophet of God, shouldn't God have revealed this to you? எலியாவுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தவில்லை. The Lord had not revealed it to Elijah. ஓகே, இப்பொழுது ஒபதியா அவராகவே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொள்கிறார். Now Obadiah is introducing himself to Elijah. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். I am a man who fears the Lord. நான் இப்படியாய் 50 பேராக 100 பேரை நான் போஷித்துக் கொண்டிருக்கிறேன். I have been feeding 50 prophets in caves, 100 people. நானும் பயந்து நடந்து கொண்டிருக்கிறேன். I am also one who fears the Lord and walks. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டவுடன் நாம் தியானித்ததான இந்த பிலிப்பியர் 2:3 வசனத்தின்படி, if we see this kind of a situation and according to the verses we meditated on Philippians chapter 2 verse 3, எலியா என்ன செய்திருக்க வேண்டும்? what should Elijah have done? ஆச்சரியப்பட்டு முகங்குப்புற அவன் முகங்குப்புற விழுந்தவனை தூக்கி முத்தம் கொடுத்து, ஓ ஒபதியா, இப்படி ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் உள்ளே நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயா என்று ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் உண்டா என்றால் அப்ரிசியேஷன் இல்லை. Elijah, if he had followed Philippians chapter 2 verse 3, he should have embraced Obadiah and appreciated him for taking care of these prophets, but Elijah had no such appreciation for him. ஓ ஒபதியா, நான் ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தரிடத்தில் வெகு வைராக்கியமா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன், இன்னும் 100 தீர்க்கதரிசிகளும் நீயும் இதே இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவே இல்லையே என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. He didn't have even a word to tell that, oh, I was thinking that I was the only mighty prophet of God and I was the only one remaining. I didn't know that you, Obadiah, was in this palace fearing the Lord and serving the Lord and looking after these 100 prophets. நாம் இங்கே வாசிக்கிறோம் 14 வசனத்தில். Verse 14. இது நான் வாசிக்கும் பொழுது எனக்கு துக்கமா இருந்தது. When I read this verse, I was very sad. இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் நான் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல் என்றான். And now you say, go and tell your master Elijah is here. Sir, if I do that, Ahab will certainly kill me. But Elijah said, I swear by the Lord Almighty in whose presence I stand, that I will present myself to Ahab this very day. அங்கே ஒரு ஐக்கியம் இல்லை. There was no fellowship that day. அங்கே ஒரு மேன்மையாக எண்ண முடியவில்லை. He was not able to think of Obadiah as important. முந்தி கனப்படுத்த தெரியவில்லை. He didn't know how to honor him. அவரை அப்ரிஷியேட் பண்ண தெரியவில்லை. He didn't know how to appreciate him. ஒன்றுமே தெரியவில்லை. He didn't know anything. ஆனால் ஒன்று இருக்கிறது. But there was one thing. வைராக்கியம் இருக்கிறது. There was zeal. மினிஸ்ட்ரி இருக்கிறது. There was a ministry. வானத்திலிருந்து மழையும் அக்கினியும் வரக்கூடிய அளவுக்கு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இருக்க தெரியுது. He was a mighty prophet of God who knew how to bring down fire and rain. இப்படிப்பட்ட ஒரு ஒபதியாவை இனம் கண்டுகொள்ள தெரியவில்லை. But he didn't know how to identify a person like Obadiah. பிரியமானவர்களே, அதெல்லாம் பழைய உடன்படிக்கை. Beloved, all that is in the old covenant. நாம் கல்லெடுத்து நாம் எலியாவை அடிக்கிறதில்லை. It is not that we take a stone and throw the stone at Elijah. அந்த ஸ்பிரிட் உள்ளே இருக்கிறது பிரியமானவர்களே. We have that spirit inside us, beloved. நான் ஒருவன் மாத்திரம் தான் இங்கே இருக்கிறேன் என்றதான ஸ்பிரிட் இருக்கிற வரை நான் மற்றவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. If I think that I am the only one who's remaining with the zeal for the Lord, then I will not be able to identify anyone else. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் விழுந்து போனால் ஆச்சரியம் இல்லை. It is not something surprising if a man like Elijah falls. பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரம் சரியான நேரத்தில் பாயப்பட்டு அவன் டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறார். The same, just like there was this fiery dart from Satan which was thrown at the right time. It found the right target and Elijah was depressed. வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு வல்லமை இறக்குனதற்கு பிறகு சாத்தானுடைய அக்கினியாஸ்திரம். After Elijah had brought down the fire from God, this fiery dart came from Satan right at Elijah. ஓகே, அவர் சோர்வுக்குள்ளானார். He became depressed. இந்த வசனமும் பழைய ஏற்பாட்டு வசனம் தான். நாம் இங்கே வாசிக்கிறோம் பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்.
This is also another verse I'm going to read from the Old Covenant. பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 4. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, ஆனால் இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். This is an Old Covenant book, but what a nice word to hear. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். We read in verse 9 onwards. Two people are better off than one, for they can help each other succeed. If one person falls, the other can reach out and help, but someone who falls alone is in real trouble. Likewise, two people lying close together can keep each other warm, but how can one be warm alone? 12ஆம் வசனம். A person standing alone can be attacked and defeated, but two can stand back to back and conquer. Three are even better, for a triple braided cord is not easily broken. இப்படிப்பட்ட காரியங்களும் எலியாவுக்கு தெரியவில்லை. Even these things Elijah did not know. தான் சோர்வுக்குள்ளான பொழுது சூர்வனாந்திரத்துக்கு போக தெரிந்ததே ஒழிய, தேவனுடைய மனுஷன் எனக்கு பயந்த ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவனிடத்தில் நான் போய் ஒரு ஒத்தாசை பெற்றுக்கொள்ளிடும் என்று சொல்லி அந்த சிந்தை அவனுக்கு எலியாவுக்கு வரவில்லை. He was a mighty prophet of God. Now he was getting discouraged and he knew how to run away to the desert of Shur, but he did not know that there was another man of God to whom he can go and get some encouragement. ஒபதியா, இப்பொழுது நான் இப்படி ஒபதியாவை நான் காணட்டும், ஃபெலோஷிப் பண்ணட்டும், இந்த வீழ்ச்சியிலிருந்து நான் வரட்டும் என்று சொல்லி அவனுடைய ஒத்தாசை அவன் பெறவில்லை. He did not say that, oh, I am now in a fallen condition, I can go and meet Obadiah and get encouraged and come out of my depression. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது பிரியமானவர்களே. These are all examples for us, beloved. அவர்கள் அதன் நிமித்தமாய் அவர்கள் இப்படி தன்னை நிற்கிறேன் என்கிறவர்கள் விழுந்து போவார்கள். In the same manner, those who think that they are standing, they will fall. மற்றவர்களை மேன்மையாக எண்ண முடியாதனால், because they cannot think of others as more important. நாம் புதிய உடன்படிக்கைக்கு நாம் திருப்போம். Now we'll turn to the new covenant. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 16. இங்கே அருமையான தேவ மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். We see some very beloved men of God. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் இங்கே அப்போலோவையும் பவுலையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். We read here about Apollos and Paul. கொலோவியார் வீட்டார் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு திருச்சபையினுடைய காரியங்கள் எழுதப்பட்டு போகிறது. Through the family of Chloe, there is a letter written to Paul about the things which are happening in Corinth. அங்கே சபையிலே அங்கே டிவிஷன்ஸ் உண்டு. There were divisions in that church. ஒரு குரூப்பார் நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். There was one group which said that we belong to Paul. ஒரு குரூப் நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். There was another group which said that we belong to Apollo. இந்த நிருபம் போயிருக்கிறதான சமயத்தில் இந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் எபேசில் இருக்கிறதான வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read that when this letter had gone from Chloe to Paul, he was in Ephesus. We read that in 1 Corinthians 16:18. அவர் எபேசி பட்டணத்தில் இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். We read that he was there in Ephesus. 16:8. 16 verse 8. In the meantime, I will be staying here at Ephesus until the festival of Pentecost. அங்கே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே காஸ்பலுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். We read in verse 9, there is a wide open door for a great work here. தான் ஸ்தாபித்ததானே எஸ்டாப்லிஷ் பண்ணதான அந்த கொரிந்து பட்டணத்தில் இப்ப பிரச்சனை இருக்கு. இப்ப now there is a problem which is there in this church which Paul built in Corinth. அங்க ரெண்டு குரூப் இருக்கு. There are two groups. இவர் எபேஸ் சபையில வாசல் ஒரு காஸ்பல் மினிஸ்ட்ரிக்கு திறந்த வாசல் இருக்கிறது. And there was a door open for gospel ministry in Ephesus. இப்ப இந்த சூழ்நிலையில அவர் கொரிந்து பட்டணத்துக்கு வர முடியாது. இப்ப now at this point he cannot go to Corinth. ஆண்டவரே, இங்கே திறந்த வாசல் இருக்கையில இப்ப இந்த லோக்கல் பிரச்சனை நான் எப்படி போய் பார்க்கிறது, நான் இந்த இடத்துல நான் இருந்து மினிஸ்ட்ரி பண்ணட்டும்னு சொல்லிட்டு எபேஸ்ல இருக்கிறார். Paul said that, Lord, when this open door is before me, I cannot go to Corinth to solve a local church problem. I will remain here and preach the word of God. ஆகையினால் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And that is why he does one work in verse 12. சகோதரனாகிய அப்போலோவை குறித்தவனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். Now about our brother Apollos, I urged him to visit you with other believers. He urged him. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு மனத்தாழ்மையாய் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அன்பிலே பொறாமை இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். We can see that how much of humility was there in Paul, because there is no jealousy in humility. தன்னை விட மேன்மையாக எண்ணின அப்போஸ்தலனாகிய பவுல், Paul was one who can consider him as more important. இப்ப அப்போலோ நாம் ஊழியம் செய்ததான திருச்சபை இன்னைக்கு ரெண்டு பிரிவினையா இருக்கிறாங்க, என்னால போக முடியாது, நீ போய் இந்த காரியத்தை சரி செய், நீ போக முடியுமா என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். Paul was urging and sort of
entreating Apollos, saying that there is a problem in the church in Corinth. There are two divisions. I'm not able to go. Can you please go and help? நான் நட்டேன், நீ நீர் பாய்ச்சினாய். I was the one who planted and you poured water. நான் ஒண்ணு இல்லைங்கிறது தெரியும், நீயும் ஒண்ணு இல்லைங்கிறத நான் நினைச்சிருக்கேன். I know that I am nothing and I know that you are also nothing. நம்ம ரெண்டு பேருக்கும் ஐக்கியம் இருக்குங்கிறது தெரியும். We know that there is fellowship between us. சபைக்குள்ள தான் பிரிவினை இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கு பிரிவினை இல்ல. There is problem or division in the church but not amongst ourselves. நான் உன்னை நம்புறேன். I have confidence in you. நீ போய் அந்த மேட்டரை சரி பண்ண முடியும். I know that you can go and set right that matter. ஆனால் பவுல் இப்படி எல்லாம் நினைக்கல. பட் பவுல் எப்படி நினைக்கல அப்படின்னா, ஏற்கனவே பாதி பேர் அப்போலோவுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கான். Paul did not think in a different manner, thinking that already in the church half the people are raising the flag for Apollos. இப்ப இந்த சூழ்நிலையில நான் அப்போலோவை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னா சுத்தமா பவுல் யாருங்கிறதே மறந்து போடுவாங்க. He did not think that now if I send Apollos, they'll completely forget who Paul is. என்ன யாருன்னு கேட்பாங்க, பவுல்னா யாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க. Sometimes it may happen that who is Paul? They may ask this question. ஆகையால பவுல் அப்போலோவை அனுப்பிச்சிட கூடாதுப்பா. So we should not send Apollos. இப்படி ஈனத்தனமான புத்தி பவுல்ட்ட இல்ல. Paul did not have such a low thought. அவர் தேவனை நம்பினவர், தேவனை விசுவாசித்தவர். He trusted God and didn't have such a despicable thought. அப்போலோவை அறிந்தவர். He knew Apollos. அப்போலோவை மேன்மையா எண்ணினவர். He is the one who considered Apollos as honorable person. அப்போலோ நீ தான் போணும் அங்க. Apollos, you are the person who should go. நம் தமிழ்ல இப்படி ஒரு பழமொழி இருக்கு. In Tamil there is a proverb. தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்பாங்க. If the lioness can jump 8 yards, the lion cub can jump 16 yards. இது பவுலுடைய சிந்தை. முதல்ல நீ போ அப்போலோன்னு சொன்னது பவுலுடைய காரியம். This is the thought which Apollos had, when Paul had about Apollos in the beginning. இப்ப அப்போலோவை பார்ப்போம். Now we will see how Apollos is. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு மிகவும் வேண்டிக் கொண்டாலும் அவர் சொல்றார் 12ஆம் வசனத்தில், இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை என்று வாசிக்கிறோம். We now hear what Apollos is having in his heart, but he was not willing to go right now. அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, பிரதர் எக்காரணத்தை கொண்டு என்ன நீங்க கொரிந்துக்கு அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன். He should have told, he is just conveying this message to Paul, under no circumstances please don't ask me to go to Corinth. ஒரு நற்சமயம் ஒன்று உண்டாகும். A good time will come. அது என்ன நற்சமயம் என்றால், what is that good time? என் பேரே அவனுக்கு மறந்துட்டோம். Let them forget my name. அப்போலோங்கற பேரே மறக்கட்டும், அப்ப நான் போறேன். Let them forget the name of Apollos, then I will go there. இப்ப நான் போக மாட்டேன். Now I will not go. நீங்க என்ன கட்டளை போட்டாலும் சரி நான் போக மாட்டேன். Now whatever order you give me, I will not obey. தேவன் யாரையோ கொண்டு செய்யட்டும். Let the Lord do it through anyone. இப்ப பிரச்சனை இருக்க நேரத்துல நான் போக மாட்டேன். When there is a problem, I will not go. நான் அட்ரஸ் இல்லாம போணும். I must become a person with no address. எனக்கு அங்க காரியங்கள் நடக்கிறத பார்த்தா எனக்கு சஞ்சலமா இருக்கு எனக்கு. When I see the things which are happening there, I am filled with distress. Okay, அப்போலோவும் போல பவுலும் போல. Apollos did not go and Paul also did not go. சீட்டு யார் தலையில விழுந்தது என்றால் திமோத்தி தலையில சீட்டு விழுந்துருச்சு. இப்ப But now the lot was cast on Timothy. பிரியமானவர்களே, ரெண்டு சகோதரர்கள் இப்படி ஒருவருக்கொருவர் மேன்மையாக எண்ணும் பொழுது இப்படிப்பட்ட இளைய திமோத்திகளுக்கு சீட்டு விழும். When there is something happened like for senior brothers like this among them, then the last lot will be cast on a young believer like Timothy. வேற வழி இல்ல. இப்ப யாரை அனுப்பிச்சு ஆகணும். இப்ப பிரச்சனை அங்க கொரிந்துல பிரச்சனை இருக்குறப்ப இப்ப பவுலும் போக முடியல, அப்போலோவும் போக முடியல. இப்ப யாரை தான் அனுப்புறது? When there is a problem in a local church like this, Paul is not able to go, Apollos is not able to go, then who will go? இந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 10. ஓகே, இப்ப திமோத்திட்ட கேட்கிறார். இப்ப when now Paul is asking Timothy, திமோத்தி நீ இப்ப வேற வழி இல்ல, நானும் போக முடியல, அப்போலோவும் போக முடியல, இப்ப கொரிந்து பட்டணத்துக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன், நீ போப்பா அப்படிங்கிறார். Paul is telling Timothy that I am not able to go, Apollos is not able to go, so I want you to go. உடனே திமோத்தி நான் போறேன் அப்படின்றீங்களா அப்படி? And immediately Timothy did not say, oh, I am the right person, I should go now. அப்படிலாம் பவுல் திமோத்திட்ட அந்த ஸ்பிரிட் கிடையாது. Timothy didn't have a spirit like that. அவர் கர்த்தருடைய காரியங்களில் பிறனுக்கானவைகளை தேடுகிறது, கர்த்தருக்குரிய தேடுகிறதிலும் அவர் நம்பர் 1. He was number 1 in seeking things for the Lord and not seeking for things for his own. பிரதர் என்ன அனுப்பாதீங்க பிரதர், ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன அனுப்பாதீங்க, நான் பயப்படுறேன்னு சொல்றாரு. He says that please don't send me, already there is a lot of problems, I'm a young person, I don't want to go. நாம் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில். We read in verse 10. 10-11 வாசிப்போம். We read in 10 and 11. When Timothy comes, don't intimidate him. He is doing the Lord's work just as I am. Don't let anyone treat him with contempt.
Send him on his way with your blessing. When he returns to me, I expect him to come with the other believers. ஒருவனும் அவனை அற்பமா எண்ணாதிருங்கள். Don't think low of him. அவன் உங்களிடத்தில் வர பயப்படுகிறான். He is, afraid to come. இப்படிதான் இன்னொரு இடத்துல தெசலோனிக்கே சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தடை வந்த பொழுது மறுபடியும் தீமோத்தேயுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. In the same manner, when Paul had to go to Thessalonica and he could not go, Timothy got another chance. இப்படிதான் தேவன் இப்படிப்பட்ட இளைய தீமோத்தேயுக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறதுக்கு ஒரு தருணம். These are the opportunities for God to bring up young Timothys. அவர் தனக்கானதை அவரும் தேடவில்லை. He is the one who didn't seek anything for his own. அவர் மேலான அதிகாரத்துக்கு அடங்கி இருந்த ஒரு மனுஷன். He was the one who was under the divine authority. இங்கே நான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போலோவை மேன்மையா எண்ணுகிறதும் அப்போலோ பவுலை மேன்மையா எண்ணுகிறதும் இருவரும் சேர்ந்து தீமோத்தேயுவை மேன்மையா எண்ணுகிறதுமான காரியங்களை நான் வாசிக்கிறோம். We read here how Paul was esteeming highly Apollos and how Apollos was esteeming highly Paul, and both of them together were esteeming Timothy highly. இது புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையான ஐக்கியத்தின் ஆவி பிரியமானவர்களே. This is the esteemed spirit of the new covenant. நாம் இதை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தீத்துவுக்கும் உண்டானதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show the fellowship between Paul and Titus. ஒருவரை ஒரு மேன்மையா எண்ணினவர்கள். How they considered each other as more important. நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 2. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read in 2 Corinthians chapter 2. 12ஆம் வசனத்தில் verse 12. அவர் துரோவாவில் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம். We read that Paul was at Troas, city of Troas. அங்கே ஒரு திறந்த வாசல் சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. And here also there was an open door for the good news of Christ. அங்கே அப்போஸ்தலன் தன்னுடைய உண்மை நிலையை காண்பிக்கிறார் அங்கே. Here he is showing his true situation. ஒரு திறந்த வாசல் இருக்கும் பொழுது எனக்கு உன் சகோதரனாகி தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதி இல்லாது இருந்தது என்று வாசிக்கிறோம். We read here that even though there was an open door for him for preaching the good news, I had no peace of mind because of my dear brother Titus. ஆதலால் நான் அவரிடத்திலிருந்து அனுப்பி வைத்துக்கொண்டு மக்கெதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். So I had to say goodbye and went on to Macedonia to find him. அங்க துரோவாவினுடைய காரியங்கள் என்னன்னு புரியல. I don't know what were the things which were happening in Troas. அவர் அங்கிருந்து அனுப்பித்துக்கொண்டு நேரா அவர் மக்கெதோனியா நாட்டுக்கு போனார். He bid them goodbye and then went to Macedonia. அங்கே பவுலுடைய ஸ்பிரிட்டை நாம் பார்க்கிறோம். Here we can see the spirit of Paul. எனக்கு இன்னொரு சகோதரன் வேணும். I need another brother. எனக்கு தீத்து வேணும். I need Titus. தீத்து இருந்தா பெரிய காரியங்களை என்னால செய்ய முடியும். If Titus is there, I can do mighty things. அவர் மக்கெதோனியா நாட்டுக்கு போனார். He goes into Macedonia. நாம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புகிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். We read in 2 Corinthians chapter 7. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 5. 2 கொரிந்தியர் 7:5. 2 Corinthians 7:5. When we arrived in Macedonia, there was no rest for us. We faced conflicts from every direction with battles on the outside and fear on the inside. But God, who encourages those who are discouraged, encouraged us by the arrival of Titus. எப்பக்கத்திலும் உபத்திரவங்களும் பயங்களும் போராட்டங்களும் அங்கே இருந்தன. Every direction, battles outside, fear on the inside. இந்த காரியத்தை இப்பொழுது நாம் தியானித்த எலியாவினுடைய வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் நிஜமா இல்ல இதெல்லாம். These were the things which were not happening in the life of Elijah at that time. ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம். He may have been a very mighty prophet. அவருக்கும் நெருக்கமும் பயமும் போராட்டங்களும் நெருக்கங்களும் இருந்தது அவருக்கு. He also had this battles and fears. ஒரு ஒபதியாவை இனங்கண்டு கொள்ள தெரியல ஃபெலோஷிப் பண்ணுகிறதுக்கு. He didn't know how to identify Obadiah to have fellowship with him. அப்படிலாம் இருந்திருந்தா காரியங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். If he had been like that, then the situation may have been totally different. ஆனால் நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. But now we are in the new covenant, beloved. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எனக்கு ஆறுதல் செய்தார். God, who encourages those who are discouraged, encouraged us by the arrival of Titus. அவங்க எப்படி ஒருவருக்கொருவர் மேன்மையா என்னங்கிறது இன்னும் நான் காண்பிக்கிறேன். I can show more about how they esteemed each other. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 8ஆம் அதிகாரத்தில் நாம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். We read that in chapter 8. தீத்துக்கு ஆண்டவர் ஒரு தீத்துவனுடைய இருதயத்துக்குள் தேவன் ஒரு யோசனை வைத்தார். The Lord had planted an idea or a thought in the heart of Titus. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு தர்ம பணத்தை சேர்க்கணும்ங்கற ஒரு யோசனை தேவன் தீத்துவனுடைய இருதயத்தில் வைத்தார். The Lord had planted a thought in the heart of Titus that they should send an offering for the saints in Jerusalem. 16ஆம் வசனத்தில் 8:16 வாசிக்கிறோம். We read in 8 verse 16, chapter 8 verse 16. வாசிப்போம். But thank God he has given Titus the same enthusiasm for you that I have. தீத்துவனுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாகும்படிக்கு அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank God that he has given this the same enthusiasm for you that I have.
அது மாத்திரம் இல்ல, Not only that, 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8:6 வாசிக்கிறோம். in chapter 8 verse 6, தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். so we have urged Titus, who encouraged your giving in the first place, to return to you and encourage you to finish his ministry of giving. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு பாருங்க. See how, surprising and a good thing it is. ஆனால் என்ன மாம்சத்தினுடைய திருக்கு என்றால், But what is the evil things in the flesh? சபையில யோசனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, நல்ல காரியம் செய்யறதுக்கு ஒரு யோசனை வந்தா இந்த மண்டைக்குள்ள முதல்ல உதிக்கணும். உங்களுக்கு எப்படி உதிக்கலாம்? In the church, if a good idea should come, it should come into my mind and not into your mind. அதே இப்படி உனக்கெல்லாம் வரக்கூடாது. Oh, that good thought shouldn't come into your mind. நான் இங்க மூப்பர், I am the elder. நான் எல்டர், I am the elder. நான் தான் முதல் ஆளு. I am the first person here. எந்த யோசனை வந்தால் தேவன் முதல்ல என்னிடத்துல தான் தொடக்கணும். Any good thing, any good thought, the Lord should start it through me only. அது தீத்துக்குலாம் வரக்கூடாது. It should not come to Titus. அப்படியெல்லாம் தீத்துக்கு வந்து அவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை எப்படி சப்ரஸ் பண்றதுங்கிறதுக்காக, பிரதர் வெயிட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி தேவ சித்தமா இருந்தா நம்ம எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு அப்படியே சப்ரஸ் பண்ணிடுறது. If you want to, you say that if that thought, you don't like that thought, so what you want to suppress it, so you give an excuse saying, oh, we'll pray about that, and if it is God's will, then we'll take it up, and we postpone it and then suppress it. இப்படிப்பட்ட கபடமான சிந்தையெல்லாம் பவுலுக்கு தெரியாது. Paul did not have any thoughts of guile like this in him. நேர்மையான ஒரு மனுஷன். He was a man who was straightforward. ஓ தீத்து, உன்னுடைய இருதயத்துக்குள்ள இப்படி ஒரு யோசனை வந்துச்சே, ஒரு தர்ம காரியத்தை குறித்து நல்ல யோசனை வந்திருக்குப்பா. Oh Titus, you have got this good thought in your mind to give an offering for the saints in Jerusalem and Judah. உன்ட்ட அந்த யோசனை ஆண்டவர் கொடுத்ததனால இந்த காரியத்தை நீ தான் செய்யணும், நீ தான் முடிக்கணும், நீனே செய்யாத. Because the Lord had given you that thought, you should begin that and you should complete it. Go ahead, do it. இப்படி தனக்கானதை தேடாதவர்கள். He is the person, they are the persons who didn't seek for their own. தங்களிலும் மற்றவர்களை முக்கியமாக எண்ணினவர்கள். They are the persons who esteemed others more important than themselves. பிரியமானவர்களே, இதெல்லாம் புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்பிரிட்டா இருக்கு. These are all the spirit of the new covenant, beloved. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம். I want to tell one more thing and close. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம். Acts chapter 11. நாம் இங்கே பர்னபாவையும் பவுலை குறித்து நான் வாசிக்கிறோம். We read here about Barnabas and Paul. எருசலேமில் உள்ளதான சபையார் அந்தியோக்கியாவுக்கு போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள் என்று 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 22 that the people in the apostles in Jerusalem, they sent Barnabas to Antioch. அந்தியோக்கியாவில் அப்பதான் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று மாறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் பெயர் பெறுகிறார்கள். That was the time people in Antioch, converts in Antioch, first got the name Christians. அவன் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அந்தியோக்கியாவை போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். When he arrived and saw this evidence of God's blessing, he was filled with joy and he encouraged the believers to stay true to the Lord. அந்தியோக்கியாவில் ஜனங்கள், புறஜாதியான ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். The Gentiles who were in Antioch, they have accepted Christ and have become Christians. நாம் வாசிக்கிறோம் பர்னபாவுடைய அந்த தன்னை விட மேன்மையாக எண்ணின அப்போஸ்தலன் ஒரு He was an apostle who esteemed the believers there more important than himself. நாம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். Then Barnabas went on, verse 25. Then Barnabas went on to Tarsus to look for Saul. When he found him, he brought him back to Antioch. Now ஒண்டியா இருந்து இந்த இடத்துல அந்தியோக்கியாவுல நான் மினிஸ்ட்ரி செய்ய முடியாதுங்க. I cannot remain alone in Antioch and do a ministry. எனக்கு இன்னொரு சகோதரன் எனக்கு தேவைப்படுது. இப்ப I need another brother. இந்த இளைய சவுல் எனக்கு கிடைச்சா போதும், நான் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்ய முடியும். If I can get this young Saul, I can do mighty things here. ஆகையினால் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி போய் கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு அவர் அழைச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்றாங்க. So he traveled many miles and found Saul and brought him to Antioch, and both of them served the Lord. ஆனால் பர்னபாவை இப்படி யோசிக்க முடியல என்னால. But I am not able to think of Barnabas like this. எருசலேமில் உள்ளதான சபையார் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. The people, the apostles in Jerusalem have, given me the authority and they backed me. அந்தியோக்கியா என்னுடைய ரீஜன். Antioch is my region. இங்க என்னுடைய ஊழியம் தான் இங்க. Here it's only going to be my ministry. இந்த பவுண்டரிக்குள்ள நான் யாரையும் விட மாட்டேன். Inside this boundary I will not allow anyone else to come. யாரை கேட்டாலும் நீ யார்ட்ட பண்ணி பேப்டிசம் எடுத்தன்னு சொன்னா
பர்னபா தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தாருன்னு சொல்லணும். If you ask anyone here, they should always say that Barnabas is the one who baptized you. உனக்கு தலைமையில யாரு கை வச்சு ஜெபம் பண்ணா கேட்டா பர்னபா தான் எனக்கு ஜெபம் பண்ணா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். If they ask someone who prayed for you and you got baptism with the Holy Spirit, it was Barnabas who prayed and laid his hands and they were baptized in the Holy Spirit. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சபைக்குள்ள உங்களை நடத்தினது யாருன்னு கேட்டா பர்னபான்னு சொல்லணும். If you ask another person who told you the gospel and brought you to the church, they should say Barnabas. அந்தியோக்கியா முழுவதும் பர்னபா கொடி பறக்கணும். All the region of Barnabas, all the region of Antioch, only the flag of Barnabas should be raised. இது பர்னபா ரீஜன் இது. This is the region of Barnabas. இதுல யாருக்குள்ளார உன்னால என்டர் உள்ளார விட மாட்டேன். No, I will not allow anyone to enter. கேவலமா இருக்கு. It's so horrible and despicable. அது புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி இல்ல பிரியமானவர்களே. It is not the spirit of the new covenant, beloved. ஐயோ எனக்கு சவுல் வேணும் எனக்கு. Oh, I need Saul. உண்டியா இருந்து நான் ஒண்ணுமே இங்க சாதிக்க முடியாதுங்க. I cannot remain alone and achieve anything. என்னை விட தாண்டி காரியங்களை போதிக்கிறவன் மனுஷன் சவுல் எனக்கு சவுல் வேணும் எனக்கு. I know this Saul is the one who can teach more than what I can teach. சவுலை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க கிறிஸ்தவர்களாய் மாறினாள் என்று வாசிக்கிறோம். And they both came together and worked in Antioch and more became Christians. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கா இருக்கட்டும் பர்னபாவுக்கா இருக்கட்டும், Beloved, whether it is for Barnabas or for Paul, பவுலுக்கும் தீத்துக்கா இருக்கட்டும், or whether it's for Paul and Titus, பவுலுக்கும் அப்பல்லோவுக்கா இருக்கட்டும், Paul and Apollos, பவுலுக்கு திமோத்திக்கா இருக்கட்டும், Paul and Timothy, ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணினவர்கள். they are the people who considered others more important than தனக்கானதை themselves. தேடாதவர்கள். They didn't seek for their own. பிறனுக்கானவைகளை தேடினவர்கள். They sought for the welfare of others. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டா போதும்னு நினைச்சவங்க. They were completely contented if only the name of the Lord was glorified. பழைய ஏற்பாட்டுல வேணும்னா அப்படி காரியங்கள் இருக்கலாம். In the old covenant it could have been different. புதிய உடன்படிக்கையுடைய அது அப்படி இல்ல பிரியமானவர்களே. But the spirit of the new covenant was not like that. இந்த ஸ்பிரிட்டுக்குள்ளாக தேவன் இந்த ஸ்பிரிட்டை நாம் சபையில இருந்து நாம் பருக வேண்டும். We have to remain in the church and drink of the Spirit. ஒருவரை ஒரு நாம் மேன்மையா எண்ணக்கணும். Let us consider others more important than ourselves and honor them. Amen. I believe that what we heard now is very necessary for all elder brothers to take seriously. One of the wonderful things we see about Barnabas was he was a senior brother. Paul was he's not even known, Saul was a junior person. And when Barnabas went and called Saul, Saul was been back in Tarsus with his family, who were probably businessmen. And you never know what would have happened to him. But Barnabas was God's instrument in bringing Saul back into the ministry. And if you read Acts chapter 13, it's always struck me. In Acts 13, the Holy Spirit said in verse 2, "Separate me, Barnabas and Saul." It's the Holy Spirit putting a certain order. Not Saul and Barnabas, Barnabas and Saul. Barnabas is the senior person. The Holy Spirit recognizes that. And they were sent by the Holy Spirit. And as Barnabas and Saul went forth into the ministry, there was in one place, we read in verse 7, there was a proconsul. This man summoned Barnabas and Saul. See the order? Barnabas and Saul. And there was a magician who tried to stop the proconsul from the faith. Barnabas did nothing. But Saul, also called Paul, filled with the Holy Spirit, blinded the man. And then he began to preach. And we read, suddenly things change. It's not Barnabas and Saul now. Verse 13, it's Paul and his companions. Suddenly the leadership has moved from Barnabas to Paul. And then when go to the other place, Paul is the one who preaches. You know, verse 15, the synagogue official told Barnabas and Saul, "Would you like to share something?"
Paul stood up. They were both invited, but Barnabas said, Paul, you better stand, you got the gift. And he preached. And when you come to verse 42, you see the order now, Paul and Barnabas. And after that, it is Paul and Barnabas in verse 43. Do you see something about Barnabas' spirit there? When he recognizes that God has given this younger brother, Saul, a gift that I don't have. He could exercise his authority there. His word was powerful. He doesn't make a big fuss. He just quietly withdraws into the background when the elders come, say, would you brothers like to speak? Barnabas says, Paul, you better go. You got the gift. If we had elder brothers like that, we would have revival. We would have a new covenant church. We need brothers like Barnabas who can nudge and push forward gently younger brothers like Paul.